ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தினமாக விழாவாக கொண்டாடப்படுகிறது. எனவே அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது தவிர இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இந்த வீடியோவில் நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் பண்ணலாம், இன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம், ஸ்பெஷலான ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போவே நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. புதியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும் பார்த்தாதுங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டால் தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023ஆம் வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் கரிநாள் தினம் நண்பர்களே. மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய விழா தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும் 3ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை குரு பார்வையில் இருக்கிறது நல்ல நன்மையை ஏற்படுத்தி தரும். இது தவிர ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறார் நண்பர்களே. 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இன்றைய தினம் குரு பகவான் இருப்பது, அது மேலும் செவ்வாயை பார்த்து கொண்டுள்ளது நல்ல யோகமான ஒரு வாய்ப்பு. சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள சூப்பரான ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு அதிகமான சந்தோஷம், மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. ஹாப்பியான நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் புதிய தெளிவு பிறக்கும். உங்களது சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள், அந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாகவும் உண்டு. காரியங்களில் வெற்றிகளை நிறைய பெற முடியும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நிறைய விஷயங்களை நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம். கடன் பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தெளிவான நல்ல ஒரு விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். நல்ல முடிவு கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களை நல்ல ஒரு மனத்தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு முதலீடுகளை நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய, முதலீடுகளை தேடி தேடி செய்யக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்க மனசுல முதலீடு குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக வியாபாரமும் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் தன லாபம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. எனவே வியாபாரம் மூலமாக, பிசினஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய பாதை வாழ்க்கையில புலப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நண்பர்களே. உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் மூலமாக சில பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய மன நிம்மதி பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைகிறது. அலுவலக பணியில் உங்க காரியங்கள் சிறப்பாக முடியும். புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. உங்க காரியங்களை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலமாக சில பரிசுகளை வெகுமதியும் நீங்கள் அலுவலக பணிகளை பெற முடியும் நண்பர்களே. சில பேருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சியை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. வசதி வாய்ப்புகள்லாம் பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. பொழுதுபோக்குகளிலும் விளையாட்டு நிகழ்ச்சிகள், அவுட்டோர் கேம்ஸ்லையும் நீங்கள் இன்னைக்கு அதிகமான கவனத்தை செலுத்தினால் இன்னும் நல்ல நிம்மதியை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. அலுவலக பணிகளில் நல்ல ஒரு திருப்தியான ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. ஆனால் டிரான்ஸ்ஃபர் குறித்த சிந்தனைகள், இடமாற்ற சிந்தனைகள் இன்னைக்கு உங்க மனசுல இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் இருக்கிற மாதிரி தோன்றினாலும் உண்மையில அது பிரச்சனை இல்லைங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு தெரிய வரும். திருமண வரன்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நீங்கள் தட்டி கழித்த சில திருமண வரன்கள், இல்ல உங்களை வேண்டான்னு சொல்லி தட்டி கழித்த திருமண வரன்கள் இப்பொழுது உங்க வீடு தேடி வந்து, ஏங்க அன்னைக்கு நான் உங்களுக்கு கிட்ட கேட்டேன்ல, நான் கூட வேணான்னு சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு நம்ம பார்க்கலான்னு இருக்கோம், நான் இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ சால்வ் பண்ணிட்டேன், ஸோ இப்போ நீங்க அந்த ஜாதகத்தை மறுபடியும் நீங்க கொடுங்களேன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சில திருமண வரன்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வாழ்க்கையுடைய சிக்கல்களை நீங்க புரிந்துக்கணும் அப்படின்னா சில மூத்த நபர்களுடன், மூத்த குடும்ப உறுப்பினர்களுடன் அல்லது வயதில் மூத்தவர்களுடன் நீங்க ஒரு பிரச்சனையை ஷேர் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதலில் ஏதாவது தவறு பண்ணியிருக்கீங்க அல்லது ரொம்ப ரொம்ப வயலண்ட்டாக மூர்க்கத்தனமாக நடந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தவறை உணர்ந்து இன்னைக்கு காதலர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் நண்பர்களே. காதலர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லை. ஏன்னா உங்கள் லைஃபே அவர் தாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி தான் நீங்கள் காதல் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் சிவன் பார்வதி எப்படி ஒரே பாதியாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் உங்களது மனக்குறந்த காதலரும் ஆளுக்கு பாதியாக இருந்து
உடல் மட்டும் 2ஆக இருக்கும், உயிர் வந்து ஒண்ணாக இருக்குங்கிற மாரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு வரணும். ஸோ மன்னிப்பு அதன் மூலமாக நீங்க தாராளமா கேட்பீங்க. ஸோ அந்த மாரி ஃபீலிங்க நீங்க வர வச்சுக்கங்க நண்பர்களே. காதல் வாழ்க்கை அதன் மூலமாக சிறப்பாக மாறும். முடிந்த வரைக்கும் எப்படிலாம் பணத்த வந்து சேவிங் செய்யலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிற நண்பர்களே, செலவுகள கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் சில ப்ராஜெக்ட் பத்தின ஒரு அறிவுரைகள் வந்து சில பேர் வந்து உங்ககிட்ட கேட்கலாம். உங்களுடைய ஜூனியர்கள் வந்து உங்ககிட்ட சில அறிவுரைகள் அவர்களுடைய ப்ராஜெக்ட் சம்மந்தமாக கேட்கலாம். அதெல்லாம் நீங்க சிறப்பாக சொல்லிக் குடுப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய சுயமான வழக்கமான இயல்புகளை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. நடிப்பை இன்றைய தினம் வெளிப்படுத்தக்கூடாது நண்பர்களே. நீங்க எப்பயும் போல இயல்பாக உங்களுடைய விஷயங்களை நீங்க செய்யும்போது, கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இளர் வாழ்க்கையில இன்றைய தினம் கொஞ்சம் சலிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், அதனை சுவாரஸ்யமாக மாற்றக்கூடிய திட்டங்களை நீங்க இன்னைக்கு செயல்படுத்துங்க. அதன் மூலமாக உங்களது திருமண வாழ்க்கை அழகாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணுங்க. அது உங்களால முடியும். அதன் மூலமாக திருமண வாழ்க்கை அழகாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. வசதியான ஒரு நாள், இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள், பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளுங்க. எதிர்பாராத பண வரவுகள் உண்டு, சந்தோஷம் இருக்கும், கடன் விஷயங்கள்ல நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. வாழ்க்கை துணை கூட வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது சிம்மராசி நண்பர்களுக்கு டார்க் ரெட் கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. எனவே டார்க் ரெட் கலரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க. எதிர்பாராத பண வரவுகளும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. கூடுதலாக கிடைக்கக்கூடிய பணிச்சுமைகளை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். வெற்றியில் உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு பண வரவுகள் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள். பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மனத்தெளிவு உண்டாங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல எதை கொடுக்கணும், எதை வந்து நீங்க தள்ளி கொடுக்கலாம், அல்லது எந்த இடத்துல இருந்து கடன் வாங்க முடியும், அந்த மாதிரியான நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினம் முதலீடுகள் செய்யும் போது உங்களுக்கு அதிகமான சிந்தனைகள் அதில் இருக்கும். முதலீடுகளை தகுந்த ஆலோசனைகள் பேரில் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு இன்னும் சிறப்பான ஒரு நாளாக அமையும். தெளிவான ஒரு நாளுங்க. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உடல் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்க நண்பர்களே. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். மகிழ்ச்சிகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நண்பர்களே. வாழ்க்கையில புதிய பாதை ஒன்றை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. சிறப்பான ஒரு நாளுங்க இன்றைய தினம். துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள், உடல் தொந்தரவுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில கண்டறியக்கூடிய ஒரு நாளுங்க. புதிய பாதையை கண்டறியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.